ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து மீண்டும் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து இதுக்கு முன்னாடி ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர் போன்ற வேலையை பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்டர்வியூலாம் பார்த்தா போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா ஒரு கேட்டகரிக்கு மீண்டும் இந்த வேலையை இப்போ பார்த்தா அப்ளை பண்ண சொல்லி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுறாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குங்க. இதில் பாருங்கள், பல மாவட்டங்களில் மீண்டும் வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. முதல்ல விழுப்புரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ரெக்ரூட்மெண்ட் எங்கேருந்து அப்படின்னா, இதில் மேல்மணியூர் பிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. வல்லம் பிளாக்லேருந்து நைட் வாட்ச்மேனுக்கான வேலையை இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் வைஸாக வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது எஸ்சி அருந்ததியர் உமன் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனசூச்சி பார்த்தா நிரப்பாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கொண்டு வந்திருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,500 கொடுக்குறாங்க. இரவு காவலருக்கும் அதே மாதிரி தாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சியும், இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இனசூச்சி யார் அப்ளை பண்ணலான்னா எஸ்சி உமன் தாங்க அப்ளை பண்ண முடியும். எஸ்சி பெண்களுக்கு தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி இரவு காவலருக்கு தமிழில் எழுத படைக்க தெரிஞ்சால் போதுமானது. ஸோ உங்களுக்கு அதேமாரி விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கான விண்ணப்ப கட்டணத்தை இந்த அட்ரஸுக்கு டிடி எடுத்து அதை அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/11/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே டைரெக்டாகவோ அஞ்சல் மூலமாகவோ தபால் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. அட்ரஸும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு தான் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் பற்றி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி அனுப்ப பாருங்கள். ஒன்லி எஸ்சிஏல வீடியோ கேட்டகரி அந்த அருந்ததியர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தா திருவாரூர் மாவட்டம் அங்கேருந்தும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான பதவி, ஜீப் டிரைவருக்கான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அவங்களுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்முக்கு பார்த்தா கொடுத்துருக்காங்க. எல்லாமே எஸ்சி அருந்ததிக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும்தாங்க. அதேமாரி சிவகங்கை மாவட்டம் அங்கேருந்தும் கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அங்கேருந்தும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாமக்கல் மாவட்டத்திலையும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒன்லி எஸ்சி அருந்ததியர் உமன் கேட்டகரி பெண்களுக்காக மட்டும்தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கான ரிசர்வேஷன் நிரப்பாமல் விட்டாங்க. அதற்காக இப்போ திரும்ப இந்த வேலையை இப்போ நிரப்புகிறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சிஏல உமனாக இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு மீண்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, திரும்ப அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசர்வேஷன் வழங்கியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.